எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா புதுச்சேரியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அந்த டேட்ஸ்லாம் திரும்ப ஒரு முறை உங்களுக்காக சொல்கிறேன். ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அவங்களோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் ஜஸ்ட் ஃபார் த லோக்கல் மீடியா பர்பஸ், நாமினேஷன் ப்ராசஸ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது நாளையிலேருந்து தொடங்குது. கேண்டிடேட்ஸ் ஆன்லைன் மூலியமாகவும் அவங்களோட நாமினேஷன்ஸை தாக்கல் பண்ணலாம். ஆனால் நாமினேஷன் ப்ராசஸ் ஆன்லைன் தாக்கல் பண்ண பிறகு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த கன்சர்ன் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் பண்ணி அந்த பிரிண்ட் அவுட் காப்பியை அவர் அஃபிஷியலாக வந்து சப்மிட் பண்ணணும். தேர்தல் கமிஷன் 4 மணிக்கு அவங்களோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எலெக்ஷன் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ண டைம்லேருந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அஃபிஷியலாக அமலுக்கு வந்துடுச்சு. ஆல்ரெடி மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்டுக்கு ஆல்ரெடி வந்து இங்கே இருக்கிற கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாருக்கும் சென்சிட்டைஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்டுங்கிறது பொதுமக்களுக்கு பொருந்தும், அரசியல் கட்சிகளுக்கு பொருந்தும், கேண்டிடேட்ஸுக்கு பொருந்தும், கவர்மெண்ட்டுக்கு பொருந்தும். புதுச்சேரியில் எலக்டோரல் ரோல்ஸ் ஆல்ரெடி நம்ம February 14 பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அப்போது வந்து நம்ம ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தோம். அது 9.44 லட்சம் வாக்காளர்களை பதிவில் இருந்தாங்க. இன்றைக்கி தேதியில் 15th March தேதியில் இப்போ இருக்கிற வாக்காளர்கள் எண்ணிக்கை வந்து 9.49 லட்சம் தோராயமாக. அதில் வந்து மேல் பார்த்திங்கன்னா 4.45 லட்சம், ஃபீமேல் 5.03 லட்சம். தேர்ட் ஜெண்டர் திருநங்கைகள் வந்து 140. என்ஆர்ஐ எலெக்டர்ஸ் ஓட்டர்ஸ் 1665. இந்த தேர்தலுக்கு 1099 போலிங் ஸ்டேஷன்ஸை நம்ம அஃபிஷியலாக ரெடி பண்ணியிருக்கோம். அதில் கிட்டத்தட்ட 5000 அஃபீஷியல்ஸ் இந்த எலெக்ஷனில் நம்ம டியூட்டியில் டிப்ளாய் பண்ண போகிறோம். ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷனுக்கும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் 1200 பேர் தான். அது இல்லாமல் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்காக நம்ம பிரத்யேகமாக அவங்களுக்கு அந்த சக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப் மூலிமா அவங்க முன்னாடியே வந்து ப்ரீ புக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் அவங்களுக்காக வீல் சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி 40% மேலே இருக்கிற PWD எலெக்டர்ஸ்க்கு அவங்களுடைய வீடு தேடி சென்று போஸ்டல் பேலட்ஸ் வழங்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வச்சுருக்கோம். அது அவங்களோட சாய்ஸ் பேஸ் பண்ண ஒரு விஷயம். புதுச்சேரியில் ஒரு 30 வாக்குச்சாவடிகளை ஒன்லி விமன், ஆல் விமன் போலிங் ஸ்டேஷன் அவங்க மூலிமா மட்டுமே நம்ம டிப்ளாய் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள், அதாவது அரசு பணியில் சேர்ந்திருக்கிற இளைஞர்கள், யூத் பேஸ்டு போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 5 போலிங் ஸ்டேஷன் வந்து வெறும் பியூர்லி மேனேஜ் பை த யூத் அஃபீஷியல்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 போலிங் ஸ்டேஷன்ஸ் ஒன்லி மேன்டு பை பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ். யூனிக் போலிங் ஸ்டேஷன் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து நம்ம VOC ஸ்கூல் புதுச்சேரியில், காரைக்காலில் தந்தை பெரியார் அரசு ஹையர் செகண்டரி ஸ்கூல். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் EVMs நம்மக்கிட்ட கையிருப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3350 பேலட் யூனிட்ஸ், 1801 கண்ட்ரோல் யூனிட், 2046 VVPATs கைவசம் இருக்குது. இது வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து சர்ப்ளஸாகவே இருக்குது. ஏதாவது கண்டிஜென்சி வந்ததுனாலும் நம்ம மேனேஜ் பண்ணக்கூடிய அளவில் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இருக்கிற தற்சயமாக இருக்க அசஸ்மெண்ட் வந்து 321 வாக்குச்சாவடிகள் வந்து வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். CAPF சென்ட்ரல் ஆர்ம்ட் போலீஸ் ஃபோர்ஸ் புதுச்சேரியில் ஆல்ரெடி 10 கம்பெனிஸ் வந்துட்டாங்க. அவங்க வந்து புதுச்சேரியில் ஒரு 6 கம்பெனியும், காரைக்காலில் 2, மாஹியானமில் தலா 1 டிப்ளாய் பண்ணியிருக்கோம். கூடுதல் CAPF ஃபோர்ஸஸ் வந்து வெகு விரைவில் வந்து சேர்ந்துருவாங்க. புதுச்சேரி வந்து ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் சென்சிட்டிவ் யூனியன் டெரிட்டரி. ஸோ ஃப்ளைங் ஸ்குவாட்ஸ்,
static surveillance teams, rapid rotational static surveillance teams, வீடியோ சர்வேலன்ஸ் டீம்ஸ், அக்கௌண்டிங் டீம்ஸ், அவங்க எல்லாருமே இன்னையிலேருந்து பணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க 24/7. No advertisements shall be published or telecast without prior certification. எந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலெக்டர் அனுமதி பெறாத எந்தவித அட்வர்டைஸ்மெண்ட்டுமே பப்ளிஷ். இந்த எலெக்ஷன்ஸ் ஒரு மாடல் எலெக்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புதுச்சேரி. அதனால் இந்த எலெக்ஷனில் நம்மக்கிட்ட இருக்கிற 1099 போலிங் ஸ்டேஷனுமே ஒரு ஃபெஸ்டிவ் லுக், அதாவது ஒரு திருவிழா மாதிரியான ஒரு தோற்றத்தை நம்ம க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அது மூலிமா வாக்காளர்களை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் கடந்த 2021 நடந்த அசம்பிளி எலெக்ஷனில் நம்மளோட வாக்கு எண்ணிக்கை பார்த்தோம்னா 82%. இந்த முறை நம்ம 90% கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஆம்பிஷனாக வச்சுருக்கோம், ஒரு ஆஸ்பிரேஷனாக வச்சுருக்கோம். இந்த முறை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வாக்காளர்களோட மொபைல் ஃபோனை டெபாசிட் செய்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வாக்காளருமே வாக்குச்சாவடிக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னே அவங்களோட மொபைல் ஃபோனை டெபாசிட் பண்ணிவிட்டு டோக்கன் வாங்கிட்டு போவாங்க. வாக்கு செலுத்திய பின்னர் அவங்க மொபைல் ஃபோனை திரும்ப கலெக்ட் பண்ணிக்கலாம். வாக்குச்சாவடிக்குள்ளே மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிறதும் இது மூலிமா தெரிவிச்சுக்கிறோம். ஃப்ளைங் ஸ்குவாட்ஸுக்கு பாடி கேமரா வித் லைவ் டிரான்ஸ்மிஷன் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். முன்னாடி லைவ் டிரான்ஸ்மிஷன் ஃபெசிலிட்டி இல்லை. இப்போ ஒவ்வொரு ஃப்ளைங் ஸ்குவாடுக்குமே அவங்க பார்க்குற விஷயத்தை தே கேன் டிரான்ஸ்மிட் லைவ் டு அவர் கண்ட்ரோல் ரூம். ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் மட்டுமே போதாது. அதாவது உங்களுக்கு தெரியும், நம்ம போல் டேட்க்கு 5 நாளைக்கு முன்னமே நம்ம ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த அவங்களோட போலிங் ஸ்டேஷன் டீட்டெயில்ஸ், அதுக்கான அட்ரெஸ், கூகுள் லிங்க் உட்பட, கூகுள் மேப்ஸில் பார்க்கக்கூடிய லிங்க் உட்பட எல்லாமே அந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பில் அடங்கும். முன்னாடி ரொம்ப சிறியதாக இருந்ததை இந்த முறை கமிஷன் பெருசாக வடிவமைச்சிருக்காங்க. ஈஸியாக பார்க்கக்கூடிய, பார்வை திறன் கம்மியாக இருக்கவங்களும் படிக்கக்கூடிய அளவுக்கு ஈஸியாக பண்ணியிருக்காங்க. இந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பை நம்ம பிஎல்ஓ மூலிமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். வாக்கு செலுத்த போகிறப்போ இந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் மட்டும் பத்தாது. அவங்களோட எபிக் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்டோரல் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டையும் கையில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இது மூலிமா தெரிவிச்சுக்கிறோம். என்ஆர்ஐ ஓட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட பாஸ்போர்ட்டை ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட்டாக கொண்டு வரணும். மதுபான கடைகள் ஆல்ரெடி தே ஆர் பீங் மானிட்டர்ட் சிசிடிவி கேமரா மூலயமா. அவங்களோட டெய்லி சேல்ஸ் பர்டிகுலர்ஸ் ஆர் பீங் மேப்டு. கிட்டத்தட்ட 6000 லிட்டர் சீஜர் ஆல்ரெடி கமிஷன் போன பிறகு 6000 லிட்டர் சீஜர் நடந்திருக்கு. லைசன்ஸ் சஸ்பென்ஷனும் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப் டு 10 PM ஒரு 4000 போலீஸார் 3950 அது வேரி ஆகும்.